ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரவா இட்லி, கலர்ஃபுல்லான ரவா இட்லி. இது குழந்தைங்களுக்கு இந்த கேரட்லாம் வச்சு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுக்கு பொடி வச்சு சாப்பிட்லாம், இட்லி பொடி வச்சு சாப்பிட்லாம், புதினா சட்னி, வெங்காய சட்னி, இதெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா இட்லிக்கு ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் முதல்ல ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதோட தயிர் ஆட் பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு, இப்போ இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி முதல்ல பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற தயிர் இதுக்கு போதும். வேணா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கலந்து வச்சு கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு இட்லி ஊற்றணும். மாவு இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சிருவோம். இப்போ இந்த ரவா கலவை இந்த தயிரில் நல்லா ஊறி இருக்கு. கேரட்டு சீவி வச்சிருக்கேன், முந்திரி வறுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, சீரகம் கொஞ்சம், இதை எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, முந்திரி, சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு இந்த ரவா கலவையில் கொட்ட போறோம். இது நல்லா கலந்துடுறோம். இப்போ இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் முதல்ல முந்திரியை இந்த ஷேப்பில் எப்படி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கேரட் துருவல், அப்புறம் இந்த ரவை இட்லி மாவை இப்படி போடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா பிள்ளைங்க கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இதை அப்படியே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும்.